ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 14th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் ஹீரோ மோட்டோ கார்ப் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ, க்ரூட், கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 148 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. நேற்று ஒரு மிகப்பெரிய ஃபாலுக்கு அப்புறமாக, அதாவது ஒரு பேனிக் செல் ஆஃப் பயங்கரமாக நடந்துச்சு அக்ராஸ் த மார்க்கெட்டு. ஸோ அது வந்து கொஞ்சமாக இன்றைக்கி ரெக்கவரி ஆகிருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னொரு 145 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் காட்டுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 22,000 வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட 22,000 வந்து இந்த ரேலிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான அதாவது சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 22,200 இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 22,000லேருந்து 22,200 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பெரிய மூவ் எதையும் மார்க்கெட் வந்து பண்ணாதுங்கிற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு 181 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதே மாதிரி அதானி போர்ட்ஸும் வந்து ஒரு 58 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து எலக்ட்ரோரல் பாண்டோட அந்த டேட்டா வந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா அதானி குரூப்புக்கு வந்து அதில் வந்து பெரிய பங்கு இருக்குமோ என்னமோங்கிற பயத்தில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக செல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸை. பட் இப்போ வந்து அந்த டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா, அதானி குரூப்ஸுக்கு வந்து அதானி குரூப்பும் சரி, ரிலையன்ஸும் சரி, டாட்டாவும் சரி, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து எதுவுமே வந்து இந்த எலக்ட்ரோரல் பாண்டில் வந்து பெருசாக இன்வால்மெண்ட் இல்லைங்கிறது தெரிய வந்திருக்குது. அவங்களோட நேம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட்டு பயந்த மாதிரி எதுவும் நடக்காதனால மறுபடியும் வந்து அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அதே அளவுக்கு மொத்தமாக இன்னும் ரெக்கவரி ஆகலை. எவ்வளோ விழுந்துச்சோ அதில் ஒரு 60% கிட்ட மட்டும்தான் ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இன்னும் ரெக்கவரி இருக்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில் இனிமேல் வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸில். அப்புறம் வந்து ஹீரோ மோட்டோ கார்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 123 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து அவங்களோட ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ங்கிற பைக்கில் வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் வந்து ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் பார்த்தோம் அப்படின்னா 7 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சிஎல்எஸ்ஏ புரோக்கர் வந்து டாடா ஸ்டீல் அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரெண்டையுமே வந்து டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலருந்தே 1 வீக்காக ரெண்டுமே வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மட்டும் இல்லை, மற்றபடி ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து மார்ஜின் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு மிட் டேர்மில். அதாவது வரப்போகிற ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வந்து இந்த மார்ஜின் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அனலிஸ்ட்லாம். அதோட இம்பேக்ட்டும் சேர்ந்து வந்து ஸ்டீல் கம்பெனிஸ் வந்து கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் கேபிட்டலோட அக்விசிஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறது வந்து இம்பாசிபிள் தான். ஸோ கம்ப்ளீட் ஆகாது, இது அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வரை கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து சம் ஃப்ராட் நடந்ததாக ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கேஸோட ஹியரிங் வந்து நேற்று வந்ததுனால நேற்று இன்றைக்கி எல்லாமே வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து கொஞ்சமாக சரியாக சந்திச்சிட்ருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1356 கோடிக்கு வந்து 2வது நாளாக செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 139 கோடிக்கு மட்டும் பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 8வது கண்டினியூஸ் டேவாக வந்து பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஈவன் தோ வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருந்தால் கூட மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெக்கவரி தான் ஆகிருக்குது.
ஸோ எஃப்ஐஸ் வந்து மேபி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி நடந்த ரேலியில். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 152 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 5 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து ஒரு 88 பாயிண்ட்டும் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் ரேட்டாக வந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. ஃபெப்ரவரி மந்தில் பார்த்திங்கன்னா அது 0.6 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது 0.3 தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதோட அதிகமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட்டு வந்து ஃபுல்லுமே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 இயர் ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா 4.26 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. என்விடியாவில் வந்து ஒரு 3.5% வந்து செல் ஆஃப் நடந்துச்சு. அப்புறம் டெஸ்லாவில் ஒரு 2.3% வந்து செல் ஆஃப் நடந்துச்சு. வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற புரோக்கர் வந்து டெஸ்லாவை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் டெஸ்லா விழுந்திருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்விடியா ரொம்பவே ஓவர் வேல்யூடுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அனலிஸ்ட்லாம் ஸ்டில் வந்து என்விடியாவில் பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க. இது அதாவது ரொம்ப புல்லிஷாக அது ரேலி ஆகும்னு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ஓவர் வேல்யூடுன்னு ஃபீல் பண்ணுறதுனால ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா 70,827 ட்ரேட் ஆகிட்ருக்குது. 2,284 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே ஹாட்டாக வந்ததுனால பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு சரிவை சந்திச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜேபி மார்க்கன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு பிட்காயினை வச்சுருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய கடனை வாங்கி தான் வந்து இந்த அளவுக்கு பிட்காயினை வந்து சேர்த்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்க கடனை வாங்கி இந்த மாதிரி பிட்காயின் வாங்குறது குறுகிய காலத்துக்கு வந்து பிட்காயினுக்கு ஒரு ரேலியை கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் இது வந்து பிட்காயின் விழுறதுக்கான வாய்ப்பை நிறையவே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து ஜேபி மார்க்கன் வந்து ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு. அப்புறம் பிரெண்ட் க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $1.08 ஒரு பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆகி 85.11 இருக்குது ஒரு பேரலோட க்ரூட் ரேட்டு. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏன் 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி IEAன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா 2024 வந்து மார்க்கெட், அதாவது க்ரூடு மார்க்கெட் வந்து ரொம்பவே டைட்டராக இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனால் பார்த்திங்கன்னா இது ஒரு $1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. 22,166 ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டா வந்துச்சுல்ல, ஸோ இது வந்து ரேட் கட் ஓப்பில் வந்து கொஞ்சமாக டென்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ரேட் கட் வந்து இப்போதைக்கு இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ரீசன்னால் வந்து கோல்டு கொஞ்சமாக சரிஞ்சு விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.